Diwali Sweets ku October 15 to 19 DK Mahal la nadakra Kolathur Babu Catering oda Sweets and Savories Mela visit பண்ணுங்க. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get two free. Sacred Needs உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் and பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். visit sacredneeds.com. தாவேக்கா சிபிஐ கேட்கவே இல்லை, உண்மை வெளிவராது. ஆகவே கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப் ப்ரெஃபரபிளி பை ஏ ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு தான் கேட்டாங்க. ஏன்னா நம்பிக்கை ஏன் தரலைன்னா, காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் பொது வெளியில் விசாரணிக்கிற அதிகாரியோட பெரிய அதிகாரம் படைச்சவங்க. இது தப்பு வேற ஆள் பக்கம்னு சொல்லிட்ட பிறகு அந்த என்கொயரி எப்படி சரியா இருக்கும்? ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா ரொம்ப நாள் கழிச்சு வாயை திறந்தாரு. உடனடியாக நீங்க போயிடுங்க, போன்ல ஒரு முக்கிய காவல்துறை அதிகாரி பேசுனதாகவோ இம்மிடியட்டா இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு விஜய் உள்பட. அதே போல எந்த வழியா நீங்க திருச்சிக்கு போகணும்னு ரூட் போட்டு கொடுத்துருக்கு போலீஸ் தான். கரூர் மாவட்ட எல்லை வரையில எஸ்காட் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா பொது வெளியில என்ன பரப்புனாங்க? ஓடி ஒளிந்து விட்டார். ஆதவ் அர்ஜுனா சொன்னார், நான் குஷியான பொதுச் செயலாளர்லாம் கரூர்லேயே இருந்தோம், நாங்கள் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கணும்னு கேட்டுறப்போ காவல்துறையால் உள்ளகில்ல வந்துடாதீங்க, 28ஆம் தேதி அதிகாலை 3:30 மணி வரைக்கும் கரூர் எல்லையிலே நாங்கள் காத்துட்டு இருந்தோம், எங்களை உள்ளே வர அனுமதிக்கலை. இதுவும் காவல்துறை தான். இது இந்த பக்கம். அந்த பக்கம் என்ன பண்ணுது காவல்துறை அரசாங்கம்? சீஃப் மினிஸ்டர் தூக்கமே இல்லைன்னு சொல்லி கிளம்பி ராத்திரோட ராத்திரியா வராரு. துபாய் போய் இறங்கின துணை முதல்வர் உதயநிதி திரும்ப சென்னைக்கு அங்கிருந்து கரூருக்கு மலர் வளையம் வச்சுட்டு திருப்பி துபாய்க்கு போயிட்டாரு. அன்பில் மகேஷ் மந்திரி எந்த மின்னல் வேகத்துல வந்தார்? ஜெட்ல வந்தாரா, ராக்கெட்ல வந்தாரா? செந்தில் பாலாஜி சும்மா வரல, லைவ் போட்டுட்டு ஃபேஸ்புக்ல வராரு. 75 வருஷமா கட்சி இருக்குது, ஆட்சியிலயும் மாறி மாறி இருந்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாருங்க. அப்படி ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் நம்ம மக்கள் மத்தியில இருக்கு. திருவாரூர்ல எந்த அளவுக்கு மக்கள் கூடுனாங்கன்னா, மறுநாளே அதே இடத்தில் KN நேரு போய் பேசுறாரு. திமுகக்கு அண்டர் கம்பல், பெரிய கட்சி தானங்க, ஜஸ்ட் இக்னோரிங். அதே இடத்துல எப்படி போலீஸ் பர்மிஷன் உங்களுக்கு கிடைச்சது ஒரே நாள்ல? மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு வாரம் வேணும்ன்றாங்க, 10 நாளைக்கு முன்னால எழுதி கொடுக்கணுன்றாங்க. எழுதி கொடுத்தாலும் நொட்டா சொட்டெல்லாம் சொல்றீங்க. அப்படின்னு அவசியம் இருக்கு சார்? நேத்து அவங்க சொல்ற மாதிரி என்ன சொல்லணும்? விஜய் திருவாரூர்ல பேசிட்டு போறாருன்னா அடுத்த நாளே கூட்டத்தை கூட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ முப்பெருமான விழா நடத்தினாங்க கரூரில், 1 லட்சம் சேர் போட்டாங்க, 1.5 லட்சம் பேர் வெளியே இருந்தாங்கன்னு இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு நம்ம பார்த்தோம் கூட்டம்லாம் எப்படி சேர்த்தாங்க. ஆனால் விஜய்க்கு மட்டும்தான் தானா சேருது கூட்டம். தாவேக்காவுக்கு அந்த அளவுக்கு ஃபீல்டுல மக்களுக்கு பரிச்சயமான, மக்களுக்கு தெரிந்த ஆட்கள் சட்டமன்ற தொகுதி வாரியா இருக்காங்களா? அந்த அளவுக்கு களத்துல தாவேக்கா ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு. இந்த மாதிரி மக்கள் மாற்றத்தை விரும்பிட்டாங்கன்னா அது யாருன்னெலாம் பார்க்க மாட்டாங்க. 234 விஜய் தான் நிற்கிறாருன்னுவாங்க. இன்னைக்கு விஜய் எம்ஜிஆர் மாதிரி மதங்களுக்கு அப்பால், ஜாதிகளுக்கு அப்பால் எல்லாரையும் கவர்ந்து எடுக்கிற ஒரு தலைவராக இருக்கார். இது பெரிய டேஞ்சர் இல்லையா அவங்களுக்கு? அதனால தான் நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேற்று இந்த கரூர் சம்பவம் தொடர்பான அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டிருக்குது. முதற்கட்டமா இது தாவேக்காவிற்கான ஒரு வெற்றிக்கான ஒரு படியா பார்க்குறீங்களா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்னவா இருக்கு சார்? இந்த தீர்ப்பு என்பது பொதுவாக வரவேற்க தகுந்த தீர்ப்பு தான். ஏன்னா தாவேக்காவாக இருக்கோ இல்லை மற்ற மனுதாரர்கள் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் காது கொடுத்து கேட்டிருக்கு. அதாவது அரசாங்கத்தின் மேல், அரசாங்க காவல்துறையின் மேலே புகார் இருக்குது, குறைபாடுகளை சொல்லியிருக்காங்க. அது அரசாங்க உயர் அதிகாரிகளே சரியாக தான் இருக்குது நியாயப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த அரசின் ஒரு காவல்துறை அதிகாரி தலைமையிலே இதை விசாரித்தா ஒரு நியாயமான விசாரணை அது இருக்காது, நம்பகத்தன்மை இல்லை. அதனால் வேற ஒரு ஏஜென்சி விசாரிக்கணும்னு சொல்லி தான் கேட்டாங்க. இன்ஃபேக்ட்டு தாவேக்கா சிபிஐ கேட்கவே இல்லை. பல பேர் தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது தாவேக்கா ஏதோ சிபிஐ கேட்டதா மாதிரியும், அதனால பாஜக வலையில விழுந்துட்டா மாதிரியும் இல்ல, முதற்கட்டமாவே அந்த தகவல் தான் வந்துச்சு. உடனே டெல்லிக்கு போனாங்க. போய் அதாவதுங்க, தாவேக்கா ஆரம்பத்திலேருந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சிபிஐ என்பது ஒரு கேஜ்டு பேரட் தான். யார் ஆட்சியில் இருக்காங்களோ ஒன்றிய அரசில் அவங்க சொல்கிறது, அவங்க ஏவரவங்க மேலே பாயறது தான்
சிபிஐ. அதனால் அவங்களுக்கு தெளிவான கருத்து இருக்குது சிபிஐயை பொறுத்து. ஸோ அதனால் அவங்க சிபிஐயை வந்து கேட்கவே இல்லை. அவங்க தெளிவாக கேட்டாங்க, இந்த மாநில அரசு அதிகாரிகள், மாநில அரசு ஏஜென்சிகள் இந்த விசாரணை நடத்துவதில் உண்மை வெளிவராது, உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ற அச்சம் இருக்கிறது. ஆகவே கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப் ப்ரெஃபரபிளி பை ஏ ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனால் மற்ற மனுதாரர்கள்லாம் சிபிஐ தான் கேட்டாங்க. அப்போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சுன்னா காக்டெயில் பண்ணிடுச்சு. இவங்க கேட்டதையும் ஒத்துக்கிச்சு, அவங்க கேட்டதையும் ஒத்துக்கிச்சுன்னு சொல்லி சிபிஐ என்கொயரி நடக்கும். ஆனால் அதை வந்து பாரபட்சம் இல்லாமல் ஒழுங்காக கண்காணிக்கிறதுக்காக அதான் தாவேகா கேட்டது கோர்ட் மானிட்டர்டு ப்ரோப். ஓகே, அப்போ அதையும் போட்டாங்க. அதனால் வந்துங்க என்னை பொறுத்தவரையில் அந்த சென்ஸ் கரெக்டு தான். இப்போது நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த சிவகங்கை மடப்புரம் அஜித்குமார் அவர்கள் வந்து கஸ்டடியில் அடித்து கொல்லப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும்போதே மதுரை அமர்வில், மதுரை கிளையில் யாரும் கேட்கவே இல்லை. அவரே வந்து அவரே என்ன கவர்மெண்ட்டே வந்து என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் இதை வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்ன நியாயம் எனக்கு சரின்னு பட்டது. அதாவது காவல்துறை தான் இதை வந்து பிரச்சனையே, அதன் மேலே தான் குற்றச்சாட்டு. காவல்துறையினர் தான் அடித்து கஸ்டடியில் அவரை கொண்டுட்டாங்கன்றது. அதை வந்து எங்கள் காவல்துறையே விசாரித்தா நம்பகத்தன்மை இருக்காது, மக்கள் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வேறுபட்ட ஒரு மூன்றாவது ஏஜென்சி, தேர்ட் அம்பையர் மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்ன்ற அடிப்படையில் நாங்கள் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னு சொன்னாங்க. அது நியாயம், அதுதான் நேர்மை. இப்போ நம்மளே நீதிபதி, நம்மளே குற்றவாளி, நம்மளே வழக்கறிஞர்னா அது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அந்த நியாயம் வந்து சரி. அப்போ அவங்க சிபிஐ கொடுத்தாங்க. நான் கூட ஓகே பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்போ யாரும் வந்து முதல்வர் பாஜக வலையில் விழ போகிறாரு, முதல்வர் பாஜக குடுமியை கிட்ட, அமித்ஷா கிட்ட குடுமியை கொடுத்துட்டாருலாம் பேசலை. சிறப்பானதுன்னு சொன்னோம். ஏன்னா அரசியல் ரீதியாக நம்ம இதை பார்க்கல, இது ஒரு நிர்வாகம் தான். இப்போ ஆல் செட் அண்ட் டன் சிபிஐ இஸ் ஏ பிரீமியர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதனுடைய நடத்தையில், செய்கையில் பாரபட்சம் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அது ஒரு பிரீமியர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சின்றதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி பார்த்தா தமிழ்நாடு போலீஸில் கூட நிறைய குற்றம் குறைகள் இருக்குது. ஆனால் ஸ்காட்லாண்டு யார்டுக்கு இணையான போலீஸ் தமிழ்நாடு போலீஸை மாற்றி சொல்லிக்கிறோம் இல்லை. அப்போ மொத்தத்தில் தான் ஓவராலாக நம்ம ஒருத்தரை பற்றி மதிப்பிடுறோம். ஸோ அந்த அடிப்படையில் சிபிஐ வந்து ஆல்தோ இட் இஸ் பொலிட்டிக்கலி பீயிங் மிஸ்யூஸ்டு சிஸ்டமேட்டிக்கலி, அதில் வந்து நல்ல வேலைகளும் நடந்துருக்குதுன்றதை நம்ம ஒத்துக்கணும். பட் அந்த தவறுலாம் நடக்கக்கூடாதுன்றது தான் டிஸ்பேஷனேட்டாக ஒரு நியூட்ரலாக அது செயல் பண்ணோன்னு தான் கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப். சிபிஐ ப்ரோபுக்கு வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில் அது எவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருக்காங்க பாருங்கள் இந்த பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட்டில். அதாவது 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள், அவங்க தமிழ்நாடு சர்வீஸில் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்து இருக்கக்கூடாது, அதாவது தமிழர்களாக இருக்கக்கூடாது. இப்போ எவ்வளோ நுணுக்கமாக இந்த கேஸ் இவ்வளோ நுணுக்கமாக கையாள வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சார்? ஏன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் நினச்சிருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் மேலே இவ்வளோ சொன்னாங்களே, அப்புறம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் தான் நம்ம சொல்கிறோம், ஆனால் அவங்க இன்னும் தமிழர்களாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல், இப்போ நீதி அரசர் மேலேயே பிரச்சனை வந்துடுச்சு இல்லையா? ஒரு நீதி அரசர் வந்து ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நீதி அரசர் சொன்ன கமெண்ட்ஸ் வந்து பொலிட்டிக்கலி ரொம்ப ஆயிடுச்சு. ஒரு அரசியல் கட்சியை வந்து அவர் ஒரு மாதிரியாக பேசிட்டாரு, அது பார்ட்டியாகவே இல்லை, அதை வந்து கூப்பிட்டு விளக்கமும் கேட்கல. நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு இது அகெயின்ஸ்ட். அப்போ அதெல்லாம் பார்த்து தான் நேட்டிவிட்டி இல்லாத ஆளா, தமிழராக இல்லாமல் இருந்தால் ப்ரெஃபரபிளான்னு போட்டிருக்காங்க. ஸோ நீதிமன்றம் வந்து இதை வந்து மிக கூர்மையாக ஆய்வு பண்ணி தான். இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது வந்து மக்களுக்கு நம்பிக்கை தரணும் விசாரணைன்றது, அதுக்காக தான் நாங்கள் இதை கொடுக்குறோம். ஏன்னா நம்பிக்கை ஏன் தரலைன்னா, காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் பொது வெளியில் வந்து விசாரணிக்கிற அதிகாரியோட பெரிய அதிகாரம் படைத்தவங்க, எல்லாம் நல்லபடியாக தான் நடந்தது, ஆல் ஆர் டன் இன் எ குட் வே, இது தப்பு வந்து வேற ஆள் பக்கம்னு சொல்லிட்ட பிறகு அந்த என்கொயரி எப்படி சரியாக இருக்கும்?
ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது அநேகமாக இது அடிஷ்னல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் தேவசகாயம் டேவிட்சன் அவரை சொல்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ அவர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார், போலீஸ் டிட் நத்திங் ராங்னு. அப்போ அது கீழே இருக்கிற டிஎஸ்பி எப்படி இந்த விசாரணையை வேறு மாதிரி யோசிப்பார்? அதனால் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான். கண்டிப்பாக இந்த விஷயம் இவங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு சார். முக்கியமாக இப்போ தமிழக அரசு தரப்பில் ஒரு அருணா ஜெகதீசன் அப்படின்ற ஒரு ஆணையம் அமைச்சாங்க. பட் அதுக்கு எந்த ஒரு ஜீவோவும் பாஸ் பண்ணல. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தான் விசாரணை நடத்தணும் அப்படின்னு எந்த ஒரு நெறிமுறைகளையுமே கொடுக்கலையே. அப்போ கண் துடைப்புக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆணையமா எப்படி புரிஞ்சுக்கிறது அதை? அதாவதுமா இந்த விஷயத்தை நம்ம பேசணும்னு சொன்னால் பல விஷயங்களை உண்மைகளை பேச வேண்டியிருக்கும். இந்த சம்பவம் நடக்கிறது செப்டம்பர் மாதம் 27 கரூர் அந்த நெரிசலில் மக்கள் சாவது. அநேகமாக 8-8:15 இந்த நெரிசல் அந்த சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடந்த 1 மணி நேரத்தில் சென்னையில் இருக்கிற முதலமைச்சர் ஒரு நபர் ஆணையத்தை அறிவிக்கிறார். உடனடியாக செக்ரட்டரியேட்ல மீட்டிங்லாம் நடந்துச்சு. இல்லை அதெல்லாம் ரைட்டு, நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. அவர் அறிவிக்கிறார், முதல்வர் அறிவிக்கிறதுக்கு பவர் இருக்கானா? பவர் இருக்கு. அவர் அதாவது குயிக் ரியாக்ஷன் சொல்ல வர. அந்த அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்க, மறுநாள் காலையில் 10 மணிக்கு போய் அவங்க ஃபீல்டில் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? விசாரணை இன்வெஸ்டிகேட் பண்ணல, விசாரணை நடத்துறாங்க. எல்லாருக்கிட்டையும் கருத்து கேட்குறாங்க, நீங்கள் இருந்தீங்களா, என்ன ஆச்சு, ஏதாச்சும் அந்த இடங்கள்லாம் பார்வையிடுறாங்க. ஐ வாஸ் ஹாப்பி, பரவாயில்ல இவ்வளோ ஸ்விஃப்டாக ஆக்ஷன் நடந்துருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் வரைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனே கொடுக்கல. இந்த ஆணையம்னா அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்ல. எதை விசாரிக்கணும்? ஃபெயிலியர்ஸ் ஆஃப் தி போலீஸ், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஃபெயிலியர்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசர்ஸ், அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், பப்ளிக் உடைய ஃபெயிலியர், இதில் எதை விசாரிக்க போகிறாங்க, எது அவங்க விசாரணை செய்யணுன்ற டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸே இல்லை. ரெண்டாவது அந்த அந்த ஒரு நபர் ஆணையம் வந்து சொல்லிட்டா போதுமா? இப்போ உங்களை வந்து நான் ஒரு கலெக்டராக போடுறேன்னு சொல்லிட்டா போதுமா? அதுக்கான உத்தரவு வழங்கணும், கெசட்டில் வரணும், ஆஃபீஸ் ஆர்டர் வரணும், அப்புறம் நீங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பொறுப்பெல்லாம் எடுக்க முடியும். சொல்லிட்டாங்கன்னு உடனே போய் நீங்கள் வண்டியேறி போக முடியாது. அப்போ ஒரு நீதி அரசர் ரிட்டையர்டு அவங்களுக்கு இது தெரியாதா? அவங்க எப்படி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனே இல்லாமல் 9 நாள் 10 நாள் வந்து விசாரிக்க? அவங்க எல்லாம் முதல்ல கேட்டிருக்கணும், என் அப்பாயின்மெண்ட்டிங்க ஓகே சார், நான் அங்கே போனோன்னா ஃபர்ஸ்ட் கிவ் மீ த நோட்டிஃபிகேஷன், டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ். எப்படி அந்த நோட்டிஃபிகேஷன்ஸே வாங்காம அவங்க அந்த விசாரணையை தொடங்குனாங்க? அதுதான் இப்போ எனக்கு ரொம்ப விந்தையாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் there was no GO for the formation of one member judicial commission. அதே போல் there was no terms of reference. என்ன விசாரிக்க போகிறாங்க, எதை நோக்கி அவங்க விசாரணை இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லணும். போய் விசாரிங்கன்னா கரூர் ட்ராஜடி எத்தனை மணிலேருந்து விசாரிக்கிறது, எந்த சம்பவத்திலேருந்து தொடங்குறது? அதனால் வந்துங்க எனக்கு என்னவோ அதீத ஆர்வம் காட்டினார்கள் இந்த ட்ராஜடியை பற்றி விசாரிப்பதில், அந்த ட்ராஜடி ஸ்தலத்துக்கு விரைவதில். ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா நேற்று சொன்னார், ரொம்ப நாள் கழித்து வாயை திறந்தார். என்னுடைய வருத்தம் என்னென்னா இவங்கெல்லாம் அப்பப்போ வாயை திறந்துருந்தா ஒன் சைடட் வியூ வந்து மக்கள் மத்தியில் போயிருக்காது. நேற்று ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னார், விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்த போது அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து உடனடியாக நீங்கள் போயிடுங்க, நிலவரம் கலவரம் ஆயிடுச்சு, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ஒர்ஸ்ட் ஆயிடுச்சு, எந்த நேரத்தில் எதுவும் வரலாம் அப்படின்னு விஜய் கிட்ட நேரடியாக பேசலை. விஜய் கூட இருந்த இந்த நிர்மல் குமார் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி, அவர் துணை பொதுச் செயலாளர், அவர் ஃபோனில் ஒரு முக்கிய காவல்துறை அதிகாரி வந்து பேசுனதாகவும் அதுக்கான ஆதாரங்கள்லாம் நாங்கள் என்கொயரியில் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை உண்மைன்னு நம்ம எடுத்துக்குவோம் இப்போதைக்கு. அந்த ஃபேஸ் ஆஃப் இட் அவர் சொன்னார் ஆதவ் அர்ஜுனா. ஸோ அவங்கள வந்து போலீஸ் வந்து வார்ன் பண்ணி இம்மிடியட்டாக இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு, விஜய் உள்பட முக்கிய தலைவர்களை. அதே போல் எந்த வழியாக நீங்கள் வந்து திருச்சிக்கு போகணுன்னு ரூட் போட்டு கொடுத்துருக்கு போலீஸ் தான். அவங்க கரூர் மாவட்ட எல்லை வரையில் எஸ்கார்ட் அனுப்பிச்சிருக்காங்க விஜய்க்கு. அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் he was instructed by the police. போலீஸ்னா கவர்மெண்ட்,
ஓகே not to stay there, immediately move out of Karur for safety. இது வந்து அரசின் நிலைப்பாடு. ஒரு பக்கம் மக்கள் சேஃப்டி இல்லை, அவருடைய சேஃப்டி. மக்களுக்கு என்ன சேஃப்டி? அவர் மேல தாக்குதல் நடக்கலாம், அவருக்கு மேல வன்முறை வரலாம் அப்படின்னு அப்ரிஹென்ஷன் பண்ணியிருக்கலாம். அது சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். ஆனா the fact of the case is he was instructed to go immediately out of Karur by the police, by the government. Right. ஆனா பொது வெளியில என்ன பரப்புனாங்க? ஓடி ஒளிந்து விட்டார். எந்த அளவுக்குன்னா ஒரு நீதி அரசரே நம்புற மாதிரி அதை அவர் நம்பி தானே இதெல்லாம் சொன்னாரு. அந்த கட்சி பொறுப்பு இல்லாமல் ஓடி விட்டது. ரைட். அடுத்தது இன்னொரு செய்தி சொன்னார். அவர் போயிட்டார், தலைவர் போலீஸ் சொல்லியே எஸ்காட்டில். ஆனால் நாங்கள் போல ஆதவ அர்ஜுனா சொன்னார், நான் புஷியான பொதுச் செயலாளர்லாம் கரூர்லேயே இருந்தோம். ஏன்னா நம்ம தோழர்கள் தான். ஆக்சுவலாக இதில் பாதிக்கப்பட்டது தாவேகா கட்சியும் அதன் ஆதரவாளர்கள், விஜயின் ரசிகர்கள், பொதுமக்கள் தான். இதில் வந்து மாற்று கட்சிக்காரங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு நான் நம்பலை. சரி, வந்திருக்கலாம். பாதிக்கப்பட்டது மெயின்லி பார்த்தீங்கன்னா அந்த 41 பேரில் 99.9% தாவேக ஆதரவாளர்கள், விஜயினுடைய ரசிகர்கள். இப்படி தான் இருக்க முடியும். காயமடைஞ்ச 101 பேர்லேயும் பெரும்பகுதி வந்து அவங்க. அப்போ அந்த கட்சிக்கு தான் பொறுப்பு இருக்குது, தார்மீக. அப்போ அவங்க நாங்கள் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கணுன்னு கேட்டுறப்போ அவங்களுக்கு என்ன கட்டளை இடப்பட்டதுன்னா, காவல்துறையால் உள்ளகில்ல வந்துடாதீங்க, உள்ளவே வரக்கூடாதுன்னு. அவங்க 3:30 மணி 28ஆம் தேதி அதிகாலை 3:30 மணி வரைக்கும் கரூர் எல்லையிலே நாங்கள் காத்துட்டு இருந்தோம், எங்களை உள்ளே வர அனுமதிக்கலை. இதுவும் காவல்துறை தான். ஓகே, ரைட். இது இந்த பக்கம். அந்த பக்கம் என்ன பண்ணுது காவல்துறை, அரசாங்கம்? சீஃப் மினிஸ்டர் தூக்கமே இல்லைன்னு சொல்லி கிளம்பி ராத்திரியோட ராத்திரியாக வராரு. துபாய் போய் இறங்கின துணை முதல்வர் உதயநிதி திரும்ப சென்னைக்கு வந்து அங்கேருந்து கரூருக்கு வந்து மலர் வளையம் வச்சுட்டு திருப்பி துபாய்க்கு போயிட்டாரு. அன்பில் மகேஷ் மந்திரி எந்த மின்னல் வேகத்தில் வந்தார்? ஜெட்டில் வந்தாரா, ராக்கெட்டில் வந்தாரான்னு தெரில. அவர் சில நிமிடங்களில் ஸ்பாட்டில் இருக்கார். செந்தில் பாலாஜி வந்து சிகிச்சைக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாலே பாதிக்கப்பட்டவங்கள சும்மா வரல, லைவ் போட்டுட்டு ஃபேஸ்புக்கில் வராரு. ஸோ திமுக பிரமுகர்கள், திமுக தலைவர்கள்லாம் வராங்க. அப்போ லா அண்ட் ஆர்டர் எதுவும் வரல. அப்போ நான் நினைக்கிறேன், திட்டமிட்டு ஒரு சாராரை ஓட சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு வெளியேற்றிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு சாரார், நான் முதல்வரை சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க வந்து பார்க்கலாம், தப்பு கிடையாது. திமுக பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் எல்லாம் வராங்க. என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க பொது வெளியிலன்னா, பாருங்கள் அந்த கட்சிக்காரங்க அவங்கள விட்டுட்டு ஓடிட்டாங்க, ஒளிஞ்சிட்டாங்க, நாங்கள் வேற கட்சியாக இருந்தாலும் எப்படி போய் நாங்கள் வந்து அனுதாபம் தெரிவித்தோம் அப்படின்னு ஒரு சிம்பத்தியை வாங்கிறதுக்கான ஒரு கேவலமான முயற்சியை தான் இதை நான் பார்க்குறேன். கேவலமான முயற்சி, ஒரு ட்ராஜடியை அரசியல் ஆதாயத்துக்காக. இதில் தான் நீங்கள் பார்க்கணும், ராத்திரியோட ராத்திரியா ஆணையம் அமைக்கப்படுகிறது இல்லையா? ஆனால் 10 நாளாயும் அதுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போடல, அதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. அப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, மேபி ராங், ஆனால் இந்த ஒரு துயரம், இந்த மாதிரி துயரம் நடக்கவே கூடாது. நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லை, எங்கேயுமே நடக்கக்கூடாது. ஒரு பொலிட்டிக்கல் ரேலியில் போய் 41 பேர் செத்தாங்கன்றது இது ரொம்ப நமக்கு அவமானமாக இருக்குது. ரைட். இதுக்கு பொறுப்பாளர் இவர் தான் அவர் தான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு விசாரணை பண்ண போகிறாங்க, பண்ணியிருக்காங்க, இன்னும் சிபிஐ தொடரப்போகுது. ஆனால் அதுக்குள்ளே வந்து உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், திமுக பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பாலாஜி, அது செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் எல்லாம் பொது வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் போஸ்டர் ஒட்டுறாங்க கரூரில். 28ஆம் தேதி காலையில், 28ஆம் தேதி காலையில் போஸ்டர் ஒட்டுறாங்கன்னா அது எப்போ அடிச்சிருக்கணும்? 27ஆம் தேதி 8 மணிக்கு தான் இந்த சாவு, 9 மணிக்கு தான் வருது. ஆனால் காலையில் கரூரில் போஸ்டர் ஒட்டுறாங்க, ஓடி போய் விட்டாய் கிரிமினல் குற்றவாளி கொலையாளி விஜயை கைது செய்யணும். தமிழக மாணவர் அமைப்புன்னு இல்லாத ஒரு அமைப்பு இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஐ டோன்ட் நோ ஹூ ஹஸ் பிரிண்டட், பட் பேஸ்ட் பண்ணது பூரா டிஎம்கே ஆட்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தானே அதை ஒட்டுறவங்க காணொலியில் பேசுகிறதெல்லாம் பொது வெளியில் கிடைக்குது.
அப்போ ஒரு துர்மரணம், ஒரு துயரத்தை இந்த அளவுக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க ஒரு பார்ட்டி, அதுவும் ரூலிங் பார்ட்டி, 75 வருஷ அதுதான் பாரம்பரியம் சார் ஒரு கேக்குறேன். கட்சி. 75 வருஷமா அந்த கட்சி இருக்குது, ஆட்சியிலயும் மாறி மாறி இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து எல்லா கட்சிகளையும் எங்களை தான் நாங்க, அதாவது திமுக தாவேகா, திமுக பாஜக, திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் எங்களை தான் வந்து நிறுத்தி முன்னிலைப்படுத்துறாங்க. நாங்க வந்து அந்த அளவுக்கு Because you ஸ்ட்ராங்கா are the இருக்கோம். ruling party. கண்டிப்பா பிஜேபி எப்படி மத்தியில எங்களை தான் முன்னிறுத்தினா, நீங்க ஆட்சியில இருக்கீங்க, ஆட்சியில இருக்கிறவங்கள எல்லாரும் தான் அந்த எதிர்ப்பாங்க. அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய Strong-ஆ ஒரு கட்சி இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்ல. அவங்க சொல்றாங்க இதோ சார். பாருங்க, இது நான் ஒரு திமுக தரப்புல சொல்றேன். குறிக்கிறதுக்கு அப்படி ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் நம்ம மக்கள் மத்தியில் இருக்கு. 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கு திமுக 234ல், 2 எம்எல்ஏ. ஒன்று கருணாநிதி துறைமுகத்தில் ஜெயிச்சாரு, இன்னொன்று காளிமுத்து சீமானுடைய மாமனார் காளிமுத்து கடலாடியில் ஜெயிச்சாரு. அவர் எழுதினார் இப்போ முரசொலியில், தம்பி நீ கடலாடி வா, நான் துறைமுகத்தில் காத்திருக்கிறேன்னு. அப்புறம் அந்த ஒரு சீட்டை கூட அவர் ரிசைன் பண்ணிட்டார், அசம்பிளிக்கு போகாமையே கருணாநிதி. அதனால் ஒரு எம்பி கூட ஜெயிக்காமல் 39 தொகுதியிலையும் தோற்று இருக்குது திமுக. ஒரு எம்பி கூட இல்லாமல் இருந்திருக்கு. இன்றைக்கி ஏடிஎம்கே இருக்குது. அதனால் வந்துங்க 13 வருஷம் ஆட்சியிலே இல்லாமல் இருந்திருக்குது இந்த கட்சி. அடுத்தது ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸே கிடையாது. 5 வருஷம் ஆனால் தூக்கி போட்டுருவாங்க ஜனங்க. ஐ ஆம் டெல்லிங் திஸ் ஃப்ரம் 1971. இன்னைக்கு 50 வருஷமாக இதுதான் வரலாறு. அதனால் என்னவோ அது வந்து பலமான கட்சி, அது வந்து வெல்ல முடியாது, நாங்கள் தான் ஸ்ட்ராங். யாருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லாதீங்க. விஷயம் கட்டமைக்கப்படுது அப்படிங்கிற பார்வையிலே பட் பார்க்கலாம். இட் இஸ் நாட் எ ஃபேக்ட். ஓகே டன். அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கும்போது ஏன் நேற்று ஆரம்பிச்ச ஒரு கட்சியை பார்த்து அவங்க இந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன் இவ்வளவு அவசரம் காட்டணும்? ஒரு துர்சம்பவத்துல ஏன் இந்த அளவுக்கு ஒரு அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்க. குட் கொஸ்டின். அதாவதுங்க, நம்ம யாரை பார்த்து பயப்படுவோம், அச்சப்படுவோம்? நம்மை விட பலமானவன், நம்மை விட மக்கள் செல்வாக்கு இருக்கிறவன் நம்மளை அதிகாரத்திலேருந்து அகற்றிடுவானோ அப்படின்ற ஆளை பார்த்து தான். இப்போ எடப்பாடியை பார்த்து திமுக பயப்படல, பாஜகவை பார்த்து திமுக பயப்படல, சீமானை பார்த்து பயப்படல. இப்ப அவங்களே விளையாட்டு செய்தி நாங்க பாக்குறது இல்ல, சினிமா செய்தி பாக்குறது இல்ல, விமர்சனத்தை வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த அச்சம் அப்படிங்கிறது? ஏன் அச்சம்னா, கள நிலவரம் அப்படி இருக்கு. களத்தில் வந்து ஒரு மாற்றத்துக்காக மக்கள் நிற்கிறாங்க. மாற்றம் வேணும், போதுமடா சாமி. நீங்கள் 2 கட்சியும் மாறி மாறி ஒரு 57 வருஷம் தமிழ்நாட்டு 67லேருந்து காங்கிரஸை தோக்கடித்து அண்ணாதுரை முதலமைச்சரானார் திமுக. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறி மாறி இது ஒரு 30 வருஷம் அண்ணா திமுக ஒரு 27-28 வருஷம். இப்போ ஏறத்தாழ ஒரு 60 வருஷம் இவங்க தான் ஆண்டிருக்காங்க. இன்றைக்கி ஆணவ கொலை வருதுன்னா அதுக்கும் இவங்க தான் காரணம். பள்ளிகளில் ஜாதி வரி தலை தூக்கி இருக்குதுன்னா அதுக்கும் இவங்க தான் காரணம். நல்லது நடந்திருந்தாலும் இந்த 2 பேர் தான் காரணம். தே ஷேர் ஆல் குட் அண்ட் பேட் திங்ஸு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கட்சி, புதுசாக ஒரு நடிகர் ஆரம்பித்த கட்சி 1.25 வருஷம் இருக்குது. ஜனங்க வந்து அது பின்னால் போகிறாங்களே. இப்போ அவங்கள எது ஷேக் பண்ணிடுச்சுன்னா, இப்போ ஒரு செப்டம்பர் 13 தான் தன்னுடைய பரப்புரை ஆரம்பித்தார். நான் கூட நினச்சேன், என்ன 13 பேட் அன்லக்கி நம்பர்னுவாங்க யூரோப்லலாம். 13ன்ற ரூமே இருக்காது எந்த லாட்ஜிலையுமே. ஆச்சுங்களா? இவர் என்ன இது 13 ஓகே அப்படின்னு நினச்சேன். பாருங்கள், செப்டம்பர் 13 ஆரம்பித்தார், நேற்று அக்டோபர் 13, ஒரு மாதத்தில் தீர்ப்பே வந்துடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு 30 டேஸில். அப்போ ஃபஸ்ட்டு அவரை திருச்சியில் தான் ஆரம்பித்தார், செப்டம்பர் 13. நினைவு எனக்கு கரெக்டாக இருக்குது. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைன்ற அந்த பரப்புரை இடத்துக்கு போகிறதுக்கு இட் டுக் 5 hours ஜெர்னி. நார்மலாக 10 மினிட்ஸில் போயிடலாம். அதுக்கப்புறம் அரியலூர் போனார், நைட் ஆயிடுச்சு. பெரம்பலூர் போவே முடியல, 12 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. அதை கேன்சல் பண்ணிட்டாங்க, ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது திருவாரூரில் எந்த அளவுக்கு மக்கள் கூடினாங்கன்னா, மறுநாளே அதே இடத்தில் KN நேரு போய் பேசுகிறாரு. திமுகக்கு அண்டர் கம்பல், பெரிய கட்சி தானேங்க, ஜஸ்ட் இக்னோர் ஹிம். அதே இடத்துல எப்படி போலீஸ் பர்மிஷன் உங்களுக்கு கிடச்சிது ஒரே நாளில் 24 ஹவர்ஸில்?
அப்போ ஆளுங்கட்சின்னா எதை வேணாலும் செய்யலாம். மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு வாரம் வேணுன்றாங்க, 10 நாளைக்கு முன்னால் எழுதி கொடுக்கணுன்றாங்க. எழுதி கொடுத்தாலும் நொட்டை சொட்டெல்லாம் சொல்கிறீங்க. விஜய் வந்து பேசிட்டு போன அதே இடத்துல மறுநாள் திமுக கூட்டம், இந்த ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து காட்டுறாங்க. முதல்வரே அதை அவருடைய ட்விட்டரில் போட்டு அகமகிழ்ந்தார். அப்படின்னு அவசியம் இருக்கு சார். நேத்து அவங்க சொல்ற நீங்க மாதிரி என்ன சொல்லணும்? இவ்வளோ பெரிய கட்சிக்கு ஒரு ஏன் நீங்க போட்டி போடுறீங்க? விஜய் வந்து திருவாரூரில் பேசிட்டு போறாருன்னா அடுத்த நாளே கூட்டத்தை கூட வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இட் இஸ் கிளியர். தாவேகா வெர்சஸ் டிஎம்கேன்றதுக்கு அஜெண்டா வந்துடுச்சு. இது 6 மாதத்துக்கு முன்னாலேயே விஜய் சொன்னார். அப்படி இருக்கும்போது இவங்க திமுக வந்து பாஜகவோட அதிமுக சேர்ந்ததால் அது லயபிலிட்டி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா தமிழ் மண் வந்து பாஜக எதிர்ப்பு மண். அப்போது தாவேகா என்பது ஈக்யூ டிஸ்டன்ஸில் இருக்குது. கொள்கை எதிரின்னுது பாஜகவை, அரசியல் எதிரி திமுக. ரெண்டுமே மாநில ஒன்றியத்தில் ஆளும் கட்சிகள். அப்போ அவர் ரொம்ப க்ளீனாக போகிறாரு. இப்போ மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சாங்க இல்லையா, அந்த 2 கழகமும் வேணான்னு. அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, அட்ராக்ஷனாக இருக்குது, ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ மக்கள் அலையாக குவிறாங்க. மற்ற கட்சிகள் கூடுற கூட்டம்லாம் அரேஞ்சு க்ரௌடு தாங்க. பணம் கொடுத்தோ இல்லை வேறு பரிசுகள் கொடுத்தோ. இப்போ முப்பெருமான விழா நடத்தினாங்க கரூரில், 1 லட்சம் சேர் போட்டாங்க, 1.5 லட்சம் பேர் வெளியே இருந்தாங்கன்னு இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு நம்ம பார்த்தோம். கூட்டம்லாம் எப்படி சேர்த்தாங்க, லாரிகளில் எடுத்துன்னு வந்து ஆளுங்களை குவிச்சாங்க. ஆனால் விஜய்க்கு மட்டும்தான் அது நம்ம வந்து எதுன்னு தெரியாது. அது ஸ்டார் அட்ராக்ஷனா இல்லை ஒரு புது ஆள் வந்திருக்காரு அப்படின்ற அட்ராக்ஷனா, இல்லை இந்த 2 கட்சியும் வேணாயா, ஒரு மாற்றம், இந்த ஆள் தான் இந்த மாற்றத்துக்கான பிரதிநிதி அப்படின்னு நினச்சி வந்தாங்களா, ஐ டோன்ட் நோ. ஆனால் தானாக சேருது கூட்டம். இப்போ எந்த அளவுக்கு பாய்ச்சிங்களா, 41 பேர் இறந்துட்டாங்க. தவிர்த்து இருக்கலாம். ஒழுங்கான இடத்த கொடுத்துருந்தா, ஒழுங்கான போலீஸ் 500 பேரை போட்டோன்னு டேவிட்சன் தேவசகாயம் செய்தியாளர் அந்த அமுதா ஐஏஎஸோட பேசினார் இல்லையா, பேசினார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் அஃபிடவிட்டில் 600 பேருன்றாரு. இந்த 100 பேர் எங்கே இன்க்ரீஸ் ஆனாங்கன்னு தெரில. உங்களுக்கு இன்னொரு சொல்கிறேன், 2 நாளைக்கு முன்னால் நாகேந்திரன் ஒரு ரவுடி இறந்துட்டார். அவருடைய ஃபியூனரலுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எஸ்பி, டிஎஸ்பி, ஐஜி எல்லாரும் 1200 பேர் காவலர்களை நிறுத்தி இருக்கீங்க. அட் பெஸ்ட் அவருடைய ஃபியூனரலுக்கு அது தப்புன்னு சொல்ல முன்னெச்சரிக்கை. ஒரு 500 பேர் வந்து கலாட்டானா கூட ஆயுதங்க இதை எடுத்துன்னு கலவரம் வரும், அது தப்புன்னு நான் சொல்ல. ஆனால் ஒரு ரவுடி நாகேந்திரனுக்கு நீங்கள் கொடுத்துருக்க முன்னெச்சரிக்கை காவல்துறை 1600 பேர் போட்டிருக்கீங்க. ஆனால் 30,000 பேர் வருவார்கள் என்று ஏன் கணிக்க தவறி விட்டீர்கள்? என்ன சொல்கிறாங்க, 10,000 பேர் தான் சொன்னாங்க அந்த கட்சிக்காரங்க. சரி, அந்த கட்சியிலேருந்து 10,000 பேர் தாங்க சொன்னாங்க. அவருடைய ஃபேன்ஸு, பொதுமக்கள். இப்போ தாவேக்கா மட்டும்தான் வருவாங்கன்னா ஏதாவது என்ட்ரி ஃபீஸ் போட்டு ஒன்லி தாவேக்காவை உள்ளே விட்டாங்க. மக்கள் யார் வேணாலும் வராங்க. நீங்கள் பாருங்கள், நாமக்கல்லில் மீட்டிங் பேசிட்டு அங்கேருந்து வந்திருக்கிறாங்க, ஈரோட்லேருந்து வந்திருக்காங்க. ஏன்னா இறந்தவங்க 41 பேரும் கரூரை சார்ந்தவர்கள் அல்ல, 35 பேர் தான் கரூர். மற்றவங்களாம் வெளி மாவட்டங்கள்லேருந்துலாம் வந்திருக்காங்க. ஸோ போலீஸ் ஃபெயில் டு கவுண்ட் ஆன் த க்ரௌட் தட் மே கலெக்ட். ஒரு 5-10 பரவாயில்லைங்க, ஆனால் 10,000 சொன்னீங்க. நீங்கள் சொன்னதை வச்சு நாங்கள் அரேஞ்ச் பண்ணோன்றது இது எப்படிங்க? அவங்களுக்கு என்னங்க தெரியும்? பாவம் சின்ன பசங்க, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க கட்சிக்கு 10,000 சொல்லியிருக்கலாம். ஆனால் விஜய்ன்றவர் அந்த கட்சிக்கு மட்டும் இல்லை, சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் எல்லாம் கணிச்சிருக்கணும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட். சரி, நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போக வேணாம், அதை விசாரிப்பாங்க. ஆக எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஏன் அச்சப்படுறாங்கன்னா, க்ளீன் ஸ்லேட்டில் வரார் விஜய். இப்போ எடப்பாடின்னா அடிக்கலாம், பாஜக அடிமைன்லாம் இல்ல, அதுதான் சார். அப்புறம் கொடநாடு கொலையாளின்லாம், ஊழல் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். அதே போல் திமுக வந்து நீ பாஜகவோட இல்லையா, நீ யோக்கியமா அப்படின்னு அதிமுக கேட்கலாம். இவங்க இந்த லாவணி கச்சேரி நடத்திட்டு இருக்கலாம். ஆனால் விஜய் மேலே என்ன சொல்ல முடியும்? குடும்ப அரசியல் நடத்துகிறாரு, கொள்ளை அடிச்சிட்டாரு,
அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ இஸ் கம்மிங் வித் அன் அட்வான்டேஜ், ஒரு சேஞ்சு, க்ளீன் இமேஜ். என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ வருமானத்தை விட்டு வராரையா. அரசியலில் வர்றவன் பெரும்பாலும் சம்பாதிக்க தான் வருவான். சம்பாத்தியத்தை விட்டுட்டு ஒரு ஆள் வராருன்னா ஜனங்க அவரை விரும்புகிறாங்கல்ல. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் இட் ஹஸ் கிரியேட்டட் ஆரா அரவுண்டு விஜய். விஜய்னா ஒரு தேவதூதன் மாதிரி இப்போ ஜனங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கூட்டம் அலமோதுது. அப்போ இவங்களுக்கு உளவுத்துறை இருக்குல்ல, உங்களுக்கும் எனக்கும் இல்லாத வசதி அவங்களுக்கு இருக்குது இல்லை. பெண் நிறுவனம் மாப்பிள்ளை வேற வாரம் எடுத்துட்டுக்கிறாரு, ஒவ்வொரு தொகுதியாக எடுக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு தெரியுது சம்திங் ராங் டெவலப்பிங். நமக்கு வேற இந்த விதி ஒன்று இருக்குது, என்ன 5 வருஷம் ஆனால் தூக்கி போட்டுருவாங்கன்றது அந்த ரெக்கார்டை இவங்க பிரேக் பண்ண முடியாது. கலைஞராலே பிரேக் பண்ண முடியலையே, கலர் டிவி கொடுத்தப்பவே தோத்தார. அதனால் இப்போ பெண்கள் கூட பாருங்கள், விடியல் பயணத்தை இவங்க ரொம்ப நம்பி இருந்தாங்க, இந்த 1000 ரூபாய் கொடுக்குறத ரொம்ப நம்பி இருந்தாங்க. ஆனால் பெண்கள் இன்றைக்கி சாராய கடையில் 10,000 ரூபாய் விட்டுட்டு வரான் புருஷன். இப்போ நிறைய தவறுகள் பல விதத்தில் போகுது. மின்சார கட்டணம் உயருது, சொத்து வரி, இப்படி எல்லா பொருளும். அப்போ இந்த 1000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? ஆக திமுகவுக்கு ரியலாகவே அச்சம் வந்துடுச்சுங்க. தாவேக்கா தங்களை தோற்கடித்து விடுமோ, அதனால தான் அதை முடக்கணும், அதனுடைய பிரச்சாரத்தை தடுக்கணும்னு. இதெல்லாம் ஏற்றுக்கலாம் சார். ஆனால் தாவேக்காவுக்கு அந்த அளவுக்கு ஃபீல்டில் மக்களுக்கு பரிச்சயமான, மக்களுக்கு தெரிந்த ஆட்கள் சட்டமன்ற தொகுதி வாரியாக இருக்காங்களா? அந்த அளவுக்கு களத்தில் தாவேக்கா ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குல்ல. சரி, நான் ஒன்று கேட்குறேன். மக்கள் எழுச்சி வந்துட்டாங்கன்னா, இந்த யானை போய் பிச்சைக்காரிக்கு மாலை போட்டு தூக்கின்னு ராணி ஆக்கிச்ச கதைலாம் நம்ம பார்த்துருப்போம் திருவிளையாடலில். அது மாதிரி மக்கள் மாற்றத்தை விரும்பிட்டாங்கன்னா அது யாருன்னெலாம் பார்க்க மாட்டாங்க. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து இன்னைய வரைக்கும் த பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் யாருங்க? காமராஜர். 9 வருஷம் சீஃப் மினிஸ்டர். அவர் காலம் பொற்காலம் ஆச்சுங்களா. அவரை யார் தோக்கடிச்சாங்க தெரியுமா? 1967 ஒரு ஸ்டூடெண்ட், அன்னோன் ஸ்டூடெண்ட், பே சீனிவாசன். ஏ அன்னோன் ஸ்டூடெண்ட் டிஃபீட்டட் த 9 years long சீஃப் மினிஸ்டர். கிரேட் லீடர், கரப்ஷன் கிடையாது, எளிமையான வாழ்க்கை. அப்போ மக்கள் மாற்றம் வேணும் முடிச்சிட்டாங்கன்னா யார் அவன் 234 விஜய் தான் நிற்கிறாருன்னுவாங்க. அப்போ அந்த சின்ன பையன் அறிமுகம் இல்லாதவன் அவன்லாம் தெரியாது. அதுவே அவங்களுக்கு அட்வான்டேஜ். நாங்கள் விஜய் அண்ணன் எங்களை நிறுத்தியிருக்காருன்னுவாங்க. அப்போ இதெல்லாம் அரசியலில் எது வேணாலும் நடக்கலாங்க. இந்த தீர்ப்புன்றதை தாண்டி இந்த சம்பவம் நடந்த தொடக்கத்துல இருந்தே அதிமுக பாஜக தரப்புல இருந்து ஒரு ஆதரவு நிலைப்பாடு தாவேக்காவுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த தீர்ப்பு பாஜக உடைய வெற்றி, திமுக உடைய தோல்வி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குது. இந்த தீர்ப்பு நியாயம் வென்று இருக்கிறது, பாஜக பின்னணியில இருந்து செயல்படுது அப்படின்றாங்க. அப்படின்னா நீங்க உச்ச நீதிமன்றத்தை கேவலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். சென்னை உயர் நீதிமன்றத்தை அப்போ திமுக தான் செயல்படுத்துச்சா? தலைமை பண்பு இல்லெல்லாம் சப்ஜெக்ட்லாம் இல்லாத பேச வச்சுதா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி சொல்ல மாட்டேன். இல்லைங்க, இந்த பாஜக உருவாக்குகிறார்கள் திட்டமிட்டு திமுக. ஏன்னா அவங்களை எதிர்த்தா பி டீம் பிஜேபி. ஏன் கமல்ஹாசன் சொல்ல? கமல்ஹாசனை பி டீம்னு சொல்ல? ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லாத போது லோக்சபாலெல்லாம் அலையன்ஸை விட்டு வந்துட்டார். இந்த அண்ணாமலை தப்பாக பேசினார் ஜெயலலிதாவன்னு. அப்போ மட்டும் என்ன சொன்னாங்க? மறைமுக கூட்டணி. அதாவது அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸேஷன் இருக்குங்க. டிஎம்கேக்கு பாஜக நாங்கள் தான் எதிர்க்கிற ஆளுங்க, எங்களை எதிர்க்கிறவங்க பாஜக ஆதரவாளர்கள், மைனாரிட்டிகளே, தலித்துகளே, கிறிஸ்துவர்களே, முஸ்லீம்களே. ஏன்னா 30% இருக்குது, 18% மைனாரிட்டி ஓட்டு இருக்குது, 12% தலித் ஓட்டு இருக்குது. இந்த 30% வாங்கிறதுக்காக இவங்க கரணம் குட்டி கரணம் அடிக்கிறாங்க. தொடர்ந்து 3 வாட்டி ஜெயிக்கிறோம் நாங்களே. அதுக்கெல்லாம் காரணம் இந்த 30% தான். இன்றைக்கி விஜய் உள்ளே நுழைஞ்சதும் அந்த 30%ல் 25 எடுப்பாரா, 15 எடுப்பாரா, 10 எடுப்பாரான்னு எனக்கு தெரியாது. பட் உங்கள் 30 சாலிடு அந்த ஓட் பேங்க் செதறப்போகுது. அப்போ பயம் வருமா வராதா? ஏங்க போன முறை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? 6%, 4%. சீமான் வாங்கின ஓட்டு டிஃப்ரென்ஸ் மேட் த டிஃப்ரென்ஸ்னுவாங்க.
6%ன்னு வச்சிங்களேன் ஒரு தோராயமாக. இல்லை ரொம்ப கம்மியான பர்சன்ட் தாங்க சார். அப்போ 10% எடுத்தால் கூட முடிஞ்சது இல்லை, கதை கந்தலாயிடும்ல. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் விஜயை வந்து அவங்க தங்களுடைய மெயின் ரைவல், விஜய்க்கு இருக்கிற பாப்புலாரிட்டி மட்டும் இல்லை, விஜய் பக்கம் மைனாரிட்டிகள் போயிடுவாங்க, கிறிஸ்துவர்கள் போயிடுவாங்க, முஸ்லீம்கள் போயிடுவாங்க. இன்றைக்கி தலித்துகள் இப்போ இறந்தப்போ அந்த 41 பேரில் 15 பேர் தலித்து தெரியுமா உங்களுக்கு? கரூரில் விஜய் அந்த பரப்புரை கூட்டத்தில் இறந்தவங்களில் 15 பேர் தலித்து. ஸோ தலித் பீப்புள் ஆல்சோ மூவிங் டுவர்ட்ஸ் விஜய். இப்போ இன்றைக்கி விஜய் எம்ஜிஆர் மாதிரி மதங்களுக்கு அப்பால், ஜாதிகளுக்கு அப்பால் எல்லாரையும் கவர்ந்து இருக்கிற ஒரு தலைவராக இருக்கார். இது பெரிய டேஞ்சர் இல்லையா அவங்களுக்கு? அதனால தான் அவங்க இந்த மாதிரி பாஜக ஆதரவு என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் போனதே பாஜக ஆதரவு. இல்லை சார், ஏடிஎம்கே கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேம்பெயினில் கூட சொல்லியிருக்காரே, பிள்ளையார் சுழி போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு சூசகமான ஒரு தகவல் கொடுக்குறாரு. கூட்டணின்னு புரிஞ்சுக்கிறதா? பிள்ளையார் சுழி யாருக்கு போட்டாங்க? மொட்டையா பேசுனேன் அப்படிங்க. தாவேக்கா கொடி பறக்குதுல்ல பாருங்க, தாவேக்கா கொடி கடையில் நிறைய விற்கிதுங்க, தாவேக்கா துண்டு கடையில் நிறைய விற்கிதுங்க. இப்போ இந்த வட சென்னையில் ஒரு தாவேக்கா தொண்டர்கள் திமுகவில் இணைஞ்சதா ஒரு படம்லாம் போட்டாங்க. மறுநாளே வந்து இதெல்லாம் போய் திமுக ஆளுங்களே துண்டை போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கன்னு வந்தது. அதனால் இதெல்லாம் ஒரு இதுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயை பொறுத்தவரையில் எதுவாக இருந்தாலும் பொங்கலுக்கு அப்புறம் தான் கூட்டணியை பற்றி இறுதி முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னால் துரதிருஷ்டமாக இந்த பரப்புரை ஸ்டாப் ஆகிடுச்சு. இல்லைன்னா அவர் ஒரு சுற்றிட்டு வந்து அவர் வந்து நிச்சயமாக he will take the final call அலையன்ஸ். ஆனால் இப்போவும் அவர் அலையன்ஸுக்கு எதிரி இல்லையே. எனக்கு அவர் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்காரு, கூட்டணி ஆட்சிக்கு நான் தயார், கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு திமுக மாதிரி அண்ணா திமுக மாதிரி ஓட்டெல்லாம் கொடுங்க, ஆனால் ஆட்சி பக்கம் வந்துடாதீங்கன்னு தள்ள மாட்டோம். கூட்டணி கட்சிகளுக்கு நம்மோடு வருபவர்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தருவோன்றது அவருடைய நிலைப்பாடு. ஸோ நம்பர் 1, விஜய் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் தி அலையன்ஸ் கோயலிஷன். சிங்கிள் பார்ட்டி தான் ஆளுவேன்லாம் அவர் சொல்ல ஆரம்பத்தில் சொல்லிட்டுருக்காரு. ஆனால் என்ன சிக்கல் வரும்னா, விஜய் த சிஎம் கேண்டிடேட்ன்றதை அக்செப்ட் பண்ணணும் கூட்டணிக்கு வர்றவங்க. விஜய் வந்து என்ன லைன் எடுக்கிறார், ஆன்டி பிஜேபி ஆன்டி டிஎம்கே, அதை ஒத்துக்கணும். இதெல்லாம் இல்லாமல் பிள்ளையார் சுழி போட்டுடுச்சுன்னா என்ன பிள்ளையார் சுழி? நீங்கள் ஒரு காமன் சென்ஸை யூஸ் பண்ணிங்க. பிஜேபியோட அதிமுக இருக்கிற வரைக்கும் வேர் இஸ் தி கொஸ்டின் ஆஃப் அலையன்ஸ் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிவிகே? நடக்காது. ஏன்னா அது டிஸ்ஆனஸ்ட் பொலிட்டீஷியன் எதை வேணா பண்ணுவாங்க. ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டின்னு வாஜ்பாயை பற்றி பேசிட்டு கருணாநிதி ஜெயலலிதா வெளியே வந்தோன்னே இவர் உள்ளே போய் பூந்துக்கிட்டு வாஜ்பாய் ஆட்சியில் 4 வருஷம் 4 மந்திரிங்க இருந்தாங்க. இவங்க தான் சட்டமன்ற தேர்தலில் 4 எம்எல்ஏ பாஜக கொடுத்தாங்க. அதில் விசிகாவும் இருந்தது தான் உண்மை. நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, பாஜக எதிர்ப்பு என்று பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சியை தவிர, கம்யூனிஸ்டுகளை தவிர தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் அருகதை இல்லை. ஏன் தெரியுமா? எல்லா கட்சியும் ஒரு கட்டத்தில் பாஜகவை வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. கரெக்ட். அரசியல்ல என்னைக்கு வேணா எது வேணா நடக்கலாம்ல. வரக்கூடிய காலத்துல அவங்களும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்த 80 வருஷத்துல பாஜக ஜனசங்கம் ஆர்எஸ்எஸோடு காங்கிரஸ் கூட்டணியே வச்சது இல்லையா? லாலு பிரசாத் யாதவ் கூட்டணியே வச்சது இல்லையா? சில கட்சிகள் இல்ல சார், அப்படி சொல்லல. ஒருவேளை இன் ஃபியூச்சர்ல தாவேக்கா கூட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம்ல. இப்ப இல்ல நீங்க வெச்சீங்க, நீங்க வந்து படுத்துட்டீங்க அவங்க கூட. யூ ஷேர்டு பெட் வித் தம். இவர் பண்ணலை, நாளைக்கு பண்ணுவார்னு இன்னைக்கு சொல்ல முடியாது இல்லை. அதனால் வந்துங்க, பாஜகவோடு அரசியல் பண்ணவங்க தான் பாமக, மதிமுக, விசிக, தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ், கலைஞர். ஸ்டாலின் ஒன்றா இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் திமுக பண்ணியிருக்கு, இன்றைக்கும் மறைமுகமாக பண்ணிகிட்டு இருக்குதுன்றது தான் நமக்கு வர்ற தகவல். அதனால் வந்துங்க, பாஜக எதிர்ப்பு அப்படின்ற பேரில் தங்களை எதிர்ப்பவர்களெல்லாம் பாஜக அடிமைகள், பாஜகவுடைய பி டீம் அப்படின்றது வந்து அவங்க ஒரு நெரேஷன். எதுக்குன்னா அந்த 30% இதை வச்சு. ஆனால் இந்த முறை அதெல்லாம் நடக்காதுங்க சார். இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி பிரபாகரன் அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. என்னுடைய தங்கையும் மச்சானும் வந்து அந்த கரூர் கூட்டத்தில் போகும்போது உயிரிழந்துட்டாங்க. இப்போ நானும் எங்கள் அம்மாவும் தான் இருக்கேன். எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எங்கள் அண்ணன் விஜய் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு
குறிப்பிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னா யார் தரப்புல இருந்து அவரை மிரட்டுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சார்? நான் அந்த காணொளி பார்த்தேன். அவர் சிபிஐ வேணும்னு வழக்கு போட்டவர். போட்டிருந்தாரு. ஆமா. அவர் தன்னுடைய தங்கையையும் தங்கை கணவரையும் இழந்திருக்காரு. இவரும் அந்த இதுக்கு போய் பொழைச்சிருக்காரு. இப்போ அவர் சிபிஐ கேட்டால் சிபிஐ விசாரிக்கக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் விசாரிக்கணும்னு சொல்கிறவங்க தான் எதிர்ப்பாங்க. அது யாருன்றது உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது? அவரே சொல்லலையே, அவரே பகிரங்கமாக சொல்லல. ஆனால் ஒரு யூஸ் யுவர் காமன் சென்ஸ். சிபிஐ வேணும்னு கேட்குறவங்கலாம் பாஜக, அதிமுக ஆதரவாளர்கள். சிபிஐ இதில் தலையிடவே கூடாது, இது நம்ம மாநில அரசின் உரிமை எதிரானதுன்னு சொல்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுற சீமான், இது மாதிரியான ஆட்கள். அப்போ நீ ஏன் சிபிஐ கேட்டு கேஸ் போட்டேன்னு அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால் யாரால் ஆபத்து வரும்ன்றது அவங்க சொல்லாமல் நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம யூகிக்கலாம், இதன் காரணமாக அவருக்கு மிரட்டல் வந்திருக்கலாம் அப்படின்னு யூகிக்கலாம், அவ்வளோதானே சார். அதுக்கு மேலே அதில் நம்ம சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு இன்னும் ஓரிரு நாட்களில் கரூருக்கு விஜய் செல்ல இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அதற்கு பிறகு திருப்பி கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த கரூர் சம்பவத்தில் நிறைய விஷயங்கள் அவர் கற்றுக்கிட்டு இருந்துருப்பார் கண்டிப்பாக. களத்தில் அவருக்கு இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சிக்கல்லாம் இருக்கும், என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள்லாம் அவர் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன்? இப்போ எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, அவர் கரூர் 17ஆம் தேதி போகிறதா ஒரு பிளான் இருக்குது. ஆனால் அவர் என்ன நினைச்சாருன்னா, தனித்தனியாக ஒரு வீடாக போகிறதுக்கு பதிலாக எல்லா குடும்பங்களையும், இப்போ திருமாவளவன் கூட முந்தா நாள் அப்படி தான் பண்ணிட்டு வந்தார். 50,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாரையும் சேர்த்து ஒரே இடத்துல வச்சு தான் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் குட். அப்படி ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு சேஃப்டி அடிப்படையில் கூட்டம்லாம் சேராமல் ஒரு ஸ்ட்ரிக்டாக என்ட்ரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, அப்படி ஒரு நல்ல கல்யாண மண்டபங்க இருக்குது இல்லையா, ஒருத்தரும் கொடுக்க முன் வர மாட்டேன்றாங்களாம். ஓ, கல்யாண மண்டபம் கொடுக்குற, அதாவது அவர் பார்க்கறதுக்கு, அவர் அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு, சந்திப்பை, இதுக்கு பின்னால் யார் இருப்பாங்க? அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் கூட்டம் ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை ஆகிடுமா, வேலுசாமிபுரம் மாதிரி ஆகிடுமா அப்படின்னு பயமுறுத்தி இருப்பாங்க. இதில் பின்னால் ஆளுங்கட்சியினுடைய சதி இல்லை, மிரட்டல் இல்லை நான் சொல்லவே மாட்டேன். இல்லைன்னா கல்யாண மண்டபத்துக்காரனுக்கு காசு வந்தால் போதாதா? காசு தானேங்க. பட் அவன் கொடுக்க மாட்டேன்றான். இது இப்போ பார்க்கல, முதல்ல விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துறது போது திருச்சியில் தான் நடத்தணும்னு, ஏன்னா சென்டர் ஆஃப் தி ஸ்டேட்டுன்றதால முதல் நாள் பேசுகிறாங்க, நிலத்தெல்லாம் தரேன்னு வாடகைக்கு, அந்த ஒரு 4 நாளைக்கு வாடகைக்கு எடுக்கிறது எல்லாம் ஒத்துக்கிறாங்க. மறுநாள் போய் பணம் கொடுக்க போனால் அப்போ அந்த நில உடைமையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எதுக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர்கிட்ட நீங்கள் ஒரு அப்ரூவல் வாங்குங்க, நிலம் உணுது, நீ சொல்கிற வாடகையை நான் தரேன் 4 நாளைக்கு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர், அந்த கட்சியை நான் எதிர்த்துட்ருக்கேன். இப்போ அவர்கிட்ட இது என்ன கவர்மெண்ட்டா, கவர்மெண்ட் லேண்டா, கவர்மெண்ட்டுக்கிட்ட போய். ஸோ அன்ஆத்தரைஸ்டாக குறுநில மன்னர்கள் மாதிரி திமுக அமைச்சர்கள், திமுக மாவட்ட செயலாளர்கள் எல்லா இடத்துலையும் செயல்படுறாங்க. அது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம், கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கலாம், எல்லாம் இவங்க தான். ஆக கல்யாண மண்டபத்துக்காரன் பஸ்காரனெல்லாம் மிரட்டினாங்களே, ஏன் மதுரையில் சேரே கொடுக்கறதுக்கு கடைசி நேரத்தில் போயிட்டு அப்புறம் கேரளாவிலேருந்து 1.5 லட்சம் சேரை இறக்குனாங்க. இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏன் விஜயை பார்த்து பயப்படுறாங்கன்னு கேட்டிங்கல்ல, சேர் வரக்கூடாதுன்ற அளவுக்கு தடுத்தாங்க. அதனால் இதெல்லாம் திமுக தான் பண்ணுதுன்றதுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரியுது. ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க யாரும், பயம். எப்படி மோடியை பார்த்து ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாம் பயப்பு சாவுறாங்களோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அது பாசிசம்னா நீ என்ன பாய்சனான்னு. ஒரே நாணயத்தின் 2 கட்டம் தான், ஒன்று மோடி, இங்கே ஸ்டாலின். 2 பேருமே மீடியாவை அடிமையாக்குறாங்க, பத்திரிகைகளை அடிமையாக்குறாங்க. ஏங்க புதிய தலைமுறை சேனல் என்னங்க பண்ணிச்சு? உங்கள் ஜால்ரா தானே அடிச்சிட்டு இருந்தது. அதுவும் ஏதோ ஒரு நியூஸ் போட்டாங்க கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி, உடனே அரசு கேபிள் டிவிலேருந்து அதை கட்டி விட்டாங்க. இது என்னங்க, யார் அப்போ ரெட் ஜெயண்ட் கம்பெனியா இது ஃபிலிமா? அரசு கேபிள் என்பது மக்கள் நிறுவனங்க, கவர்மெண்ட் நிறுவனம். அதுலேருந்து ஒரு டிவி ஏன் கட்டி விட்றீங்க? இன்னி வரைக்கும் அது ரெஸ்டோர் ஆகலையே. அதுக்கான விளக்கம் தமிழ்நாடு அரசும் சொல்ல,
அந்த டிவியும் எவ்வளோ என்னென்னவோ நெளிஞ்சு பார்க்குறாங்க. அதனால் ஊடகங்கள் கம்ப்ளீட்டாக அடிமைப்படுத்தி வச்சுருக்கு. அந்த ஊடகங்கள் மூலம் மக்கள் மூளைகளை செலவு பண்ணுறாங்க. நல்ல வேளை உங்களை மாதிரி சமூக ஊடகங்கள் இருக்கிறதால we get alternative நியூஸ், ட்ரூ நியூஸ். இல்லைன்னா டிவி சேனலை தெரிந்தால் விவாதங்கள் தான் நடக்குது. அதிமுகவில் பிரச்சனை என்னன்றதை பற்றி மணிக்கணக்கில் பேசுவாங்க. திமுகவில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு எந்த ஊடகமாவது விவாதிக்குமா? அதர் பாயிண்ட் ஆஃப் வியூவே பேசுறது இல்லை. எல்லா டிவியும் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போட்டுட்ருக்கு. அதனால தான் என்ன போன்ற ஆட்கள் நாங்கள் பொது வெளியில் அரசியல் விமர்சகர்ன்றதால எல்லாத்தையும் சொல்கிறோம். அதனால் ஊடகங்களை முதல்ல ஃப்ரீ பண்ணுங்க. மக்கள் பெஸ்ட் ஜட்ஜஸ். அவங்க ஒன்றும் முட்டாள்கள்லாம் இல்லை. படிக்காதவர்களாக இருக்கலாம், பாமரர்களாக இருக்கலாம். ஆனால் அரசியல் ஞானம் உள்ளவர்கள். அவங்களுக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு. நீங்கள் ஸ்பூன் ஃபீட் பண்ணாதீங்க எதுக்கு எடுத்தாலும். அதனால் அரசாங்கம் அதுக்கு பயம் வந்துடுச்சுங்க. அச்ச உணர்வில் தான் இந்த மாதிரி தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் நான் நினைக்கிறேன். நன்றி சார், நிறைய விஷயங்கள் பண்ணதுக்கு நன்றி. திவாலி ஸ்வீட்ஸ்க்கு அக்டோபர் 15 to 19 டிகே மஹால்ல நடக்கிற கொளத்தூர் பாபு கேட்டரிங்கோட ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் மேளாவை விசிட் பண்ணுங்க. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get two free. Sacred Needs உங்கள் வீட்டிற்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். விசிட் sacredneeds.com.